மத்திய பதிவாளர் போர்ட்டலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். மத்திய பதிவாளர் அலுவலகம் MSSC நிர்வாகத்தை வலுப்படுத்தி வெளிப்படை தன்மையை அதிகரித்து வணிகம் செய்வதை எளிதாக்கவும் சங்கங்களுக்கான ஒருங்கிணைந்த போர்ட்டலை உருவாக்கியுள்ளது. முழுமையான காகிதமில்லா நடைமுறையானது செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும். பல மாநில கூட்டுறவு சங்க சட்டம் மற்றும் மென்பொருள் மூலம் விதிகள் என்பது இணக்கமாக இருக்கும். தொழில் செய்வது எளிதாக இருக்கும். டிஜிட்டல் தொடர்பு மூலம் காகித வேலைகள் குறைக்கப்பட்டு நடைமுறைகள் விரைவுபடுத்தப்படும். சிறந்த அனலிட்டிக்ஸ் மற்றும் MIS விரைந்து முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கும். உங்களுடைய MSCS மல்டி ஸ்டேட் கூட்டுறவு சங்கம் மல்டி ஸ்டேட் கார்ப்பரேட் சொசைட்டியை பதிவு செய்ய crcs.gov.in செல்லுங்கள். ஆன்லைன் சேவைகள் என்பதை கிளிக் செய்து புதிய MSCS பதிவு என்பதை தேர்ந்தெடுக்கவும். தேவையான அனைத்து விவரங்களையும் நிரப்புங்கள். சரிபார்ப்புக்கு மின்னஞ்சல் மற்றும் மொபைல் எண்ணையும் உள்ளிடுங்கள். CRCS போர்ட்டலுக்கான லாகின் கிரெடென்ஷியல்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் மற்றும் மொபைல் எண்ணுக்கு மட்டுமே அனுப்பப்படும். இப்போது கொடுக்கப்பட்ட யூசர் ஐடி மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்துங்கள். மேலும் கேப்சா குறியீட்டை பதிவிட்டு லாகின் செய்யுங்கள். இதன் டேஷ்போர்டு தோன்றும். பதிவு என்பதை கிளிக் செய்து சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் என்பதை தேர்ந்தெடுக்கவும். சமூகம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் நிரப்பவும். விவரங்களை ஹைலைட் செய்யுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் கொடுக்கப்பட்ட தகவலை சேவ் செய்து கொண்டிருங்கள். அனைத்து தகவலையும் இறுதியாக சரிபாருங்கள். அனைத்தும் சரியாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். பின்னர் விண்ணப்பத்தை பிரிண்ட் அவுட் எடுக்கவும். பிரிண்ட் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் நீங்கள் கையொப்பமிடுங்கள். பின்னர் கையொப்பமிட்ட விண்ணப்பத்தை பதிவேற்றி நடைமுறையை முடிக்கவும். நீங்கள் பதிவு செய்த மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு விண்ணப்ப எண் அனுப்பப்படும். உங்களுடைய இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் காலதாமதமின்றி அது முடிக்கப்படும். இதன் பிரமாண பத்திரத்தை நீங்கள் டவுன்லோட் செய்ய முடியும். ஆகவே ஆன்லைன் மூலமாக இதனை நீங்கள் முழுமையாக திருத்த முடியும். ஆன்லைன் சேவைகள் என்பதை கிளிக் செய்யவும். பிறகு மாடிஃபை என்பதை கிளிக் செய்யவும். பைலாவை திருத்தத்திற்கான கோரிக்கை என்பதை தேர்ந்தெடுக்கவும். படிவத்தில் தேவையான விவரங்களை நிரப்பவும். இதில் நீங்கள் பொது குழு கூட்டம் விவரத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். தொடர்வதற்கு முன் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் சரிபார்க்கவும். கீழே உள்ள பட்டியலில் இருந்து திருத்தம் கோரப்படக்கூடிய துணை விதியை தேர்ந்தெடுக்கவும். ஏற்கனவே உள்ள சட்டங்கள், முன்மொழியப்பட்ட துணை சட்டங்கள் மற்றும் திருத்தத்திற்கான காரணத்தை உள்ளிடவும். தேவையான அனைத்து தகவல்களையும் வழங்கிய பிறகு படிவத்தை சமர்ப்பிக்கவும். மற்ற துணை சட்டங்களுக்கு திருத்தங்கள் தேவைப்பட்டால் இதில் மேலும் துணை விதியை சேர்க்கவும். தேவையான அனைத்து விவரங்களையும் நிரப்பவும். அடுத்த நடவடிக்கைகளுக்கு முன்பு மீண்டும் சரிபார்க்கவும். இந்த நடவடிக்கைகளுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் அப்லோட் செய்ததற்கு பிறகு இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் முடியுங்கள். இவ்வாறாக மத்திய பதிவாளர் போர்ட்டலில் பிற வசதிகளுக்கான நன்மையையும் பெற முடியும். இதில் சங்கங்களினுடைய வருடாந்திர ரிட்டர்ன்களை தாக்கல் செய்தல், எந்த ஒரு புகாருக்கும் மத்திய பதிவாளரிடம் முறையிடுவது, இந்த வகைகளில் விசாரணை நடத்தலாம். பல மாநில கூட்டுறவு சங்கத்தின் ஆய்வு, செயல்படாத சங்கங்கள் கலைப்பு. மத்திய பதிவாளர் போர்ட்டலில் உள்ள அனைத்து வசதிகள் தொடர்பான தகவல்களை பெற யூசர் மேனுவலுக்கு செல்லலாம். மேலும் எந்த சூழ்நிலையிலும் எழக்கூடிய சந்தேகங்களை தீர்ப்பதற்கு அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் எனும் டேபை பார்வையிடுவதன் மூலம் தகவல்களை பெறலாம். மத்திய பதிவாளர் போர்ட்டல் என்பது அனைத்து குழுக்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கு உதவுவதற்கு எளிதில் அணுகக்கூடிய தளமாக இருக்கும்.